ஸ்ரீ ட்ரோன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரிஷபராசி ஒரு குணநலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து எப்பவுமே வந்து நகைச்சுவையா இருக்க விரும்புவாங்க. கலைத்திறன்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து அம்மாவோட தீவிர பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள்னா அம்மா தான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம் தான். அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்றது புரிஞ்சிங்கன்னா சரி. மற்றபடி வந்து நல்ல விஷயம் தான். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. இவங்களுடைய முக்கியமான ஒரு நல்ல விஷயம் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் முழுமையான ஆர்வமாக செய்வாங்க. இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா அந்த பக்கம் கூட போகமாட்டாங்க. வேண்டா வெறுப்பா செய்யவே மாட்டாங்க. அது ஒன்று. இவங்களுடைய காதல் திருமணம் அப்படின்போது, காதல் திருமணம் அப்படின்னாவே வந்து 5ஆம் வீடு தான். சரிங்களா? 5ஆம் வீட்டா இவங்களுக்கு 5ஆம் இடம் வருவது கன்னி. இவங்களுடைய கன்னி ராசி இவங்களுக்கு 5ஆம் வீடா வரதுனால இவங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது காதலனோ காதலியோ வந்து ரிஷப லக்னம், ரிஷப ராசி எதுவாக இருந்தாலும் இது நான் சொல்கிறது தான். சரிங்களா? இவங்களுடைய காதலனோ காதலியோ வந்து நல்ல ஒரு வசீகரமான அமைப்போடு இருப்பாங்க. கருப்பாக இருப்பாங்களோ சிவப்பாக இருப்பாங்களோ அது 2ஆம் பட்ச விஷயம். ஆனால் வந்து கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் ஒரு வசீகரிக்குரிய ஆற்றல் வந்து இவங்க எதிர்பாலினத்தினர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து எல்லோரும் வந்து விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்கும். மற்றபடி வந்து இவங்களுடைய காதல் திருமணம் வெற்றி அடையுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அஷ்டம சனி கடந்த 3 வருடங்களாக நிகழ்ந்ததுனால, காதல் திருமணம் அப்போ வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திருமணத்துக்கு, அது வந்து வெற்றி அடைந்திருக்க வாய்ப்பே இல்லை. கடந்த 3 வருடங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய காதல் தோல்வி, பிஸ்னஸில் அடி, க ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கின்னு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் நிறைய ஒரு அல்லல் பட்ட காலங்கள்லாம் வந்து 2018 இருந்துச்சு. சரிங்களா? 19 இருந்துச்சு, 18 ரொம்ப மோசம். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தான் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சி, கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகி லைட்டாக ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மற்றபடி இப்போ உங்களோட காதல் திருமணம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? இப்போ காதல் திருமணம் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணது, அதாவது இப்போது காதல் திருமணம் பண்ணலாம், காதலில் வந்து வீட்டில் சொல்லி திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சது பண்ணதெல்லாம் தப்பு. இதுக்கு முன்னாடி வந்து பண்ணது தப்பு. இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து லேட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம் வீட்டில். நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, முதல்ல அதுக்கான அந்த கிரகநிலைகளை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரிஷபராசிக்கு வந்து 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் அஷ்டம சனியும் இருந்தது. இப்போ அஷ்டம சனி இல்லை, இப்போ முடிஞ்சு 9ல் சனி வந்தாச்சு. குருவும் பார்த்தீங்கன்னா 8ல் குரு மறைஞ்சு 9ல் குரு வந்துடுச்சு. சரிங்களா? குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து நிரந்தரமாக வர்றது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடக்கும். 2020 நவம்பர் மாதம் குரு வந்து 9ஆம் இடத்துக்கு நிரந்தரமாக வருவார். அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். குரு இருக்கும் இடம்தான் வந்து ரிஷபராசிக்கு நல்லது செய்ய மாட்டாரே தவிர, குரு பார்க்கும் இடங்கள் எல்லா ராசிக்கும் நன்மை பெருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? சில பேர் கேட்பாங்க, இவர் வந்து தேவகுரு, குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு, அதனால் வந்து சுக்கிரனுடைய வீடுகளாகிய வந்து ரிஷபம் மற்றும் துலாமுக்கு குரு வந்து நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது குருவோட தன்மை எப்படி அப்படின்னா, பாரபட்சம் பார்க்காத தன்மை. ஒரு குருன்றது எப்படி இருப்பார், அவர் பாரபட்சம் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு அந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே பொருந்தும். சரிங்களா? ஆனால் குரு இருக்கிற இடம் மட்டும்தான் பாழ். அது முக்கியமாக ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு இருக்கும் இடம் பாழாக இருக்கும். அவர் பார்க்கும் அந்த 3 இடங்கள் வந்து ரொம்ப விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி குரு இப்போ ராசிக்கு 8ல் இருக்கிறாரு. அதிசாரமாக வந்து 9ல் வந்திருக்கிறாரு. அது இந்த மாதம் இறுதியில் மறுபடியும் 8க்கு போயிடுவார். சரிங்களா? போயிட்டு மறுபடியும் நவம்பர் மாதம் மறுபடியும் வந்து 9ஆம் வீட்டுக்கு வருவார். அது வந்து 1 வருட காலம் 9ஆம் இடத்துல இருப்பார். ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அந்த 9ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அதனால் வந்து ஆல்ரெடி சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தசாபுக்தி அமைப்புப்படி. மற்றபடி பொதுவாக வந்து காதல் திருமணம் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் தான். வீட்டில் பேசி பண்ணுங்க அப்படின்றது தான் கான்செப்ட். தாராளமாக பண்ணலாம் இப்போது. மற்றபடி உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்காரர்கள் வந்து, அதாவது எதிர்பாலினத்தினர் வந்து விருச்சிக ராசிக்கார தன்மையை வந்து கொண்டவர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அதாவது எவ்வளோ விஷயம் நடந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரி இருப்பாங்க.
உள்ள 1000 இருக்கும். அவங்க மனசு வந்து ஒரு பெண்ணின் மனசு ஆழம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கார மனசும் படு ஆழம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு மனசாக இருக்கும். விருச்சிக ராசி தான் வந்து ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடாக வருவது. 7ஆம் வீடு தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி. அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்களோ அது அவங்க குவாலிட்டிஸ் வந்து உங்களுடைய கணவன் மனைவியோட குவாலிட்டிஸாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலமாகவே அது அமையும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். எந்த ஒரு ஏன்னா வீண் பிடிவாதமோ வீண் வேண்டா வெறுப்பா செய்கிறதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை. சரிங்களா? நீங்கள் எதுவுமே ஆர்வமோடு தான் செய்வீங்க. பிடிவாதம் வந்து அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப பிடிவாதம் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒரே பிரச்சனை தான் வரும். என்னன்னா அம்மா வந்து ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க. நீங்கள் வந்து சும்மாவே வந்து அம்மா தான் ஃபஸ்ட்டு, அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வந்து தூக்கி வச்சுட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து பிடிக்காம போயிடலாம். இது வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள். அம்மா முக்கியம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் வந்து அந்த இடத்துல சமயோஜித புத்தி, சமாளிக்க வேண்டிய இடத்துல சமாளிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கணும். கிருஷ்ணர் வேலையை நீங்கள் அங்கே பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் நல்ல ஹாப்பியாக இருப்பாங்க. உங்கள் தாயும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இது வந்து எப்பவுமே அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2 பேரும் வந்து அதாவது அம்மா தான் முக்கியம் அப்படின்னு மனைவிகிட்ட பேசக்கூடாது. அம்மாவை பற்றி மனைவிகிட்ட பேசக்கூடாது, மனைவியை பற்றி அம்மாகிட்ட பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நல்ல வசீகரமானவங்க, அது ஒன்று. 2வது 7ஆம் வீட்டுக்குரிய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குருவும் வந்து நவம்பரில் நல்லா வராரு அப்படின்றதுனால ஒரு அருமையான வாழ்க்கையாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேலே காதல் திருமணமோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே பண்ணலாம். நல்ல ஒரு காலகட்டம் தான். சரி, எந்த ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்கு முதல்ல செட் ஆகக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்ப அருமையாக செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களும் செட் ஆவாங்க, நல்லா செட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்லா செட் ஆவாங்க. இந்த 3மே வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சிம்மராசிக்காரங்களும் ஓரளவுக்கு செட் ஆவாங்க, பெருசாக ஒன்றும் சொல்லிட முடியாது. மற்றபடி வந்து கன்னி ராசியும் மீன ராசியும் ரிஷப ராசிக்கு நல்ல ஒத்துழைக்கக்கூடிய பார்ட்னராக வந்து உங்களுக்கு இருப்பாங்க. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.